இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வாட்ஸ்அப்ல லேட்டஸ்டா இருக்கிற டாப் 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் நிச்சயமா ஒரு வாட்ஸ்அப் யூசரா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோவை தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நாங்க போடக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸையும் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்த்துட முடியும். நான் முதலாவதா பார்க்க போற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம யாருக்காவது ஒரு ஃபோட்டோவ சென்ட் பண்றோம் அப்படின்னா, அத வந்து அவங்க ஒரு தடவ வியூ பண்ணதுக்கு பிறகு ஆட்டோவா டிலீட் ஆகுற மாரி நமக்கு இப்போ செட் பண்ணி அனுப்பிக்க முடியும். ஸோ அது எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல இன்பில்ட்டா இருக்கிற ஒரு ஃபீச்சர் தான். இப்போ ரீசென்ட்டா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க போயிட்டு நம்ம யாருக்காவது ஒரு ஃபோட்டோவ சென்ட் பண்றோம் அப்படின்னா, ஸோ இப்போ உதாரணத்துக்காக நான் இந்த ஃபோட்டோவ வந்து செலக்ட் பண்றேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இங்க பார்த்தீங்கன்னா ஃபிரெண்ட்ஸ் சென்ட் அப்படிங்கிற ஐகானுக்கு பக்கத்துல இங்க பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு ஒரு ஐகான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்க அத ஒன்ஸ் வந்து பிரஸ் பண்ணுங்க. ஸோ பிரஸ் பண்ணீங்கன்னா, இங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்க உங்களுக்கு குடுப்பாங்க. அதாவது நம்ம யாருக்கு இந்த ஃபோட்டோ அனுப்புறோமோ, அவங்க இந்த ஃபோட்டோ ஒரு தடவ பார்த்ததுமே இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபோட்டோ வந்து டிலீட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும். பட் இதுல இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஃபோட்டோ வந்து ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்க முடியும். ஸோ அது மட்டும் தான் இதுல இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம். ஸோ இப்போ இத எப்படி நம்ம சென்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இங்க ஓகே அப்படின்னு குடுங்க. ஸோ ஓகே அப்படின்னு குடுத்துட்டு, ஜஸ்ட் சென்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி தான் சென்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனுக்கு தான் அந்த மெசேஜ் வந்து அதாவது அந்த ஃபோட்டோ வந்து ரிசீவ் ஆயிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நார்மல் ஃபோட்டோ மாதிரி இல்லாம இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ இத வந்து நம்ம ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இத ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா, இங்க இதுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷனும் வந்து குடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஒரு தடவ மட்டும் தான் வியூ பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஓகே அப்படின்னு குடுத்தோம்னா, இந்த ஃபோட்டோ வந்து நம்ம வியூ பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்திலேயே கூட ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இத வந்து பேக் போயிட்டு திரும்ப ஒருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, இதுல இப்போ நம்ம ஒரு தடவ அத ஓப்பன் பண்ணோனக்கே இங்க ஓப்பன்ட் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நம்ம திரும்ப அத ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃபோட்டோ வந்து நமக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்கா இருக்கும். நாம 2வதா பார்க்க போற ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல நம்ம எல்லாருக்குமே ஆக்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில தான் ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஆக்யூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ள நாம ஏதாவது ஒரு சேட்ட வந்து ஆட் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில, அந்த சேட்ல இருந்து நமக்கு ஏதாவது ஒரு மெசேஜோ அப்படின்னா நோட்டிஃபிகேஷனோ வருது அப்படின்னா, அது வந்து நமக்கு ஷோ ஆகணுமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்யூ அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு மேல இருக்கிற அந்த 3 டாட் ஐகான் வந்து பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதில ஆக்யூ செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதில இருக்க இந்த ஆப்ஷன வந்து நீங்க எனேபிள் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, அந்த சேட் வந்து அதாவது அந்த ஆக்யூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு கன்டெக்ட் வந்து கன்டெக்ட்லேருந்து நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா, அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். இதே நம்ம இத ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வராது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யாரோடையாவது சீக்ரெட்டா சேட் பண்ண விரும்புறோம் அப்படின்னா, இந்த ஆப்ஷன வந்து நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்க முடியும். 3வதா பார்க்க போற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்ஸ வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த விதமான ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்புமே வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்லேயே நமக்கு இந்த ஃபீச்சர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கு நாம ஏதாவது ஒரு சேட்குள்ள போயிட்டு, இங்க இருக்கிற இந்த ஈமோஜி ஐகான் வந்து பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணிட்டு இங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பிளஸ் ஐகான் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள போனோம் அப்படின்னா, இங்க நமக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ இதுல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒண்ண வந்து நீங்க பக்கத்துல இருக்க அந்த டவுன்லோட் ஐகான் வந்து பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதுக்கு பிறகு நீங்க இதில உள்ள எந்த விதமான ஸ்டிக்கர்ஸ் வேணாலும் தாராளமா யூஸ் பண்ணிக்க முடியும். நாம 4வதா பார்க்க போற ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே கூட அந்த ஸ்டிக்கர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீச்சர் தான். அதாவது நமக்கு எந்த மூட்ல ஸ்டிக்கர் வேணுமோ, அத வந்து நம்ம ரொம்பவுமே ஈஸியா வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்க அந்த ஸ்டிக்கர்ஸ்குள்ள போய்க்கோங்க. ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கீழ உங்களுக்கு இங்கனக்குள்ள ஒரு சர்ச் ஐகான் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா, இங்கேயே வந்து நமக்கு நிறைய விதமான கேட்டகரிஸ் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இதில இல்லாத ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க வந்து சர்ச் பண்றீங்க அப்படின்னா, அத வந்து நீங்க ஜஸ்ட் டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். அதுக்கு லிங்க்கான இமோஜிஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா ஷோ ஆகும். ஸோ இது மூலியமா நீங்க என்ன மூட்ல இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த ஸ்டிக்கர்ஸ் மூலியமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க வந்து தெரியப்படுத்திக்கலாம். நாம லாஸ்ட்டா பார்க்க போற வாட்ஸ்அப்போட ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப் அக்கவுண்ட்ட இத்தன நாள் வரைக்கும் வாட்ஸ்அப் வெப்ப யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டிவைஸ் கூட மட்டும் தான் லிங்க் பண்ணக்கூடிய மாதிரியா இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு அப்டேட் மூலியமா 4 டிவைஸா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்க வாட்ஸ்அப் வெப்புக்குள்ள போனீங்கனாலே அதுவே உங்களுக்கு வந்து தெரியும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து அத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரெண்ட்ஸ், இப்போதைக்கு பீட்டா டெஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் யூஸ்க்கு வந்து வரல. இப்போ வந்து நீங்களும் ஒரு பீட்டா டெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஃபீச்சர் வந்து இப்போ கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பீட்டா டெஸ்டிங்னா என்ன? வாட்ஸ்அப்போட பீட்டா டெஸ்டிங்ல நம்ம எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு தனி வீடியோ வந்து நான் வந்து நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களும் ஒரு வாட்ஸ்அப் பீட்டா டெஸ்டரா வந்து ஆயிக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரமாவே வந்து நார்மல் யூஸ்க்கும் வரும் அப்படிங்கிறத வந்து நாம எதிர்பார்க்கலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கிற டாப் 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இதற்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடவே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்த இந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு வீடியோஸையும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட முடியும். ஸோ மீண்டும் இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.